ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடிப்பசலைன்னு கிடையாது, பசலைக்கீரை பற்றி. அது எப்படி வளர்க்கலாம், எப்படி நான் வளர்த்தேன், நீங்கள் எப்படி வளர்க்கலாம், அதில் என்னென்ன மாதிரி மருத்துவ நன்மைகள் இருக்குது, என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், என்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம், இப்படி பல விஷயங்களை பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் 4 விதமான பசலைக்கீரைகள் இருக்கிறத நான் உங்ககிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இது பாருங்க, பச்சை கொடி பசலை. இது பாருங்க, இந்த அளவுக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து ரெட் பசலைக்கீரை. அது போக சிலோன் பசலைக்கீரை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தரை பசலை தனியாக வச்சுருந்தோம். இப்போ ரொம்ப மழை பெஞ்சதுனால அவங்க எல்லாருமே அழுகி போயிட்டாங்க. ஸோ இனி வெயில் வந்ததுக்கப்புறம் அவங்களையும் நம்ம வச்சுருவோங்க. 4 பசலைக்கீரை இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 4 பசலைக்கீரையிலையுமே அதிகப்படியான சத்துக்கள் இருக்குதுங்க. அது என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை எப்படி வளர்க்கலாம், ரொம்ப ஈஸியாக வளர்க்குறது அப்படின்னா கட்டிங்ஸ் தாங்க. இந்த சிவப்பு கொடி பசலை கட்டிங்ஸில் தான் நான் வளர்த்தேங்க. அதுக்கப்புறம் சீட்ஸ்லையும் வளர்க்கலாம். அப்புறம் வந்து தரை பசலை நம்ம வந்து ஆட்டு உரம் போட்டோன்னா தன்னால் வீட்டில் வருங்க. நான் அதுக்காக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கலை. தன்னால் எல்லா பக்கமும் வளரும். எல்லாத்தையும் பிடிங்கி ஒரே தொட்டியில் வச்சு மொத்தமாக அதை வந்து நான் வளர்த்துக்கிட்டேன். சிலோன் பசலை வந்து கட்டிங்ஸ் தாங்க, சும்மா ஒடிச்சு வச்சாவே வந்துருங்க. அதை வந்து நிறைய பேர் அதை சமைச்சு சாப்பிடாம அழகுக்காக வளர்க்குற மாதிரி தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப சத்து மிகுந்ததுங்க. அப்புறம் இது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நானே கூட இப்போ தாங்க என் வீட்டில் வந்தப்புறம் தான் பார்த்துருக்கேன். கேள்விப்பட்டு சீட்ஸ் தாங்க நான் ஆர்கே பட்டறையில் வாங்கி தான் வளர்த்தேன். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, வளர்க்குறதுல டக்குன்னு வந்து வேரழுகல் நோய் வந்துடுதுங்க. கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா, ஒரு 5 சீடு தான் இருந்தது, 50 ரூபாய்க்கு வாங்கினேன். முதல்ல ஒரு 3 போட்டே 2 வளர்ந்தது. அந்த 2மே வந்து மழை ரொம்ப பெஞ்சப்ப அழுகி போயிடுச்சுங்க. இப்போ உள்ள மழையில், அதுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் தண்டு அழுகல் நோய் வந்து இறந்துட்டு, திருப்பி 2 சீடு இருந்தது, நல்ல வேலை போட்டு விட்டேன். திருப்பி நல்லா வந்து இங்கே வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இந்த மழையை வந்து இவங்க தாக்கு பிடிச்சிட்டாங்க. இலைகள் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிம்மாக தெரியுறாங்க, ஒரு பசுமை இல்லாமல் பாவமாக ஆயிட்டாங்கங்க ரொம்ப மழை பெஞ்சதில். அவ்வளோதான், மற்றபடி இப்போ இனி ரெக்கவரி ஆயிடுவாங்க. இவங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்துறாங்கங்க. கட்டிங்ஸு ஒரு பென்சில் தண்டி கூட இல்லை, ஒரு ரொம்ப பென்சில் இந்த தண்டிக்கு தாங்க வச்சேன், அழகாக வளர்ந்துட்டாங்கங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து சாதாரண மண்கலவை, எல்லாரும் வைக்கிற மாதிரி மண்கலவை, சாதாரண மண்ணிலேயே வளரக்கூடியது. ஆனால் நம்ம வந்து மாடி தோட்டங்கிறதுனால இதுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்து 1:1 ரேஷியோவில் தேங்காய் நார் கழிவு, அதுக்கப்புறம் மண்புழு உரம், அதுக்கப்புறம் செம்மண், அது போக நம்ம வேப்ப முன்னாக்கு, உயிர் உரங்கள்லாம் கலந்து தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம எப்போதும் ஆஸ் யூஷுவல் பண்ணுற எல்லா தான் பண்ணிக்கோங்க. நீங்களும் அது மாதிரி வளர்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த பாருங்கள், பச்சை கொடி பசலையில் இப்போ தான் மொட்டுக்கள் வருது. ஸோ இந்த மொட்டுக்கள் வந்து பூக்களாகி விதைகள் வரும் பொழுது கண்டிப்பாக நிறைய இடத்துல வருதுங்க. இப்போ தான் பார்க்குறேன். இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி. ஸோ இதில் சீடு வந்த உடனே கண்டிப்பாக நான் அதை சேகரிச்சுட்டு, இப்போ இன்னும் ஒரு சில பேர் சீடு கேட்டவங்களுக்கே நான் இன்னும் ஷேர் பண்ணாமல் இருக்கேங்க. ஏன்னா கண்டங்கத்திரியில் விதை எடுத்துகிட்டேன், காய மாட்டேங்குதுங்க. வெயில் வந்து சும்மா மூடின மாதிரி தான் வெயில் இருக்குது, காய வைக்க முடியல. ஸோ அதனால தான் தேவி இந்த நேரத்தில் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நான் அனுப்ப முடியல. ஸோ சீடு நல்லா காயிற மாதிரி வெயில் வந்துட்டுனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாருக்கும் அதை அனுப்புவேங்க. இந்த சீடும் ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த சிவப்பு பசலையில் இன்னும் சீட்ஸ் வரலைங்க, வந்துட்டுனா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். கட்டிங்ஸ் வந்து நான் வந்து நியர்பையில் இருக்கிறவங்களுக்கு கட்டிங்ஸ் அனுப்பிடுவேன். தூரமாக இருக்கிறவங்களை அனுப்பும்போது சில பேர் இப்போ பெங்களூருக்குலாம் அன்றைக்கி அனுப்பினா 10 days ஆகிடுச்சு போய் சேர, கொஞ்சம் நிறைய வாடிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து வெளியூருக்காரங்களுக்கு கட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். அதனால் சீட்ஸ்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பேர் இண்டியன் ஸ்நாச் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கிற கீரைங்கிறதுனால எந்தவித நோயும் பக்கத்துலேயே வராதாங்க. மலச்சிக்கல் வரவே வராது. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. டெய்லி கூட சாப்பிடலாம். சில கீரைங்க டெய்லி சாப்பிடக்கூடாது, 10 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது அப்படிலாம் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக வந்து பிளட்டை உற்பத்தி செய்கிற அளவுக்கு சத்தும் ஆற்றலும் குமிஞ்சு கிடக்குதுங்க இந்த கீரையில். குழந்தைங்களோட ஜீரணத்துக்கு உதவும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி கொடுங்க.
புற்றுநோய் வராமல், அதுவும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோயெல்லாம் வராமல் காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த பசலைக்கீரைக்கு இருக்குதாங்க. நிறைய சத்து இருக்கிறனால நம்ம இதில் எவ்வளோ கலோரி இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, சாப்பிடலாமா வேணாமா, எவ்வளோ சாப்பிடலாம், இப்படிலாம் எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம். தாராளமாக எடுத்துக்கலாம், தினமும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுங்க. அதிகமாக தண்ணி, ஆனால் ஒன்று சமைக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப தண்ணி விட்டு ரொம்ப நேரம் வேக வச்சு செஞ்சுட்டிங்கன்னா சத்தெல்லாம் போயிடுங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சு அளவாக சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 நிமிஷம் 1 கொதியிலேயே வெந்துடும். ஸோ சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும், பார்த்துக்கோங்க. யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதுக்குன்னு மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. அப்புறம் ரத்த உறையுதலுக்காக மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்கல்ல, அவங்க மட்டும் இதை எடுத்துக்க கூடாதுங்க. ஏன்னா அந்த மாத்திரையினுடைய பவரை இது குறைச்சிருமா. அப்புறம் சொல்லுவாங்க தெரியுமா, தினமும் ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்டயே போக வேணாங்க. அது மாதிரி தாங்க இந்த கீரை, தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேணாங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் வளர்த்து ஆரோக்கியமாக இருங்க. 7 நாட்களும் கீரைகள் சாப்பிட்டு பழகுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் முட்டு வலி, எலும்பு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். முன்னாடிலாம் 40 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே, ஆனால் இப்போல்லாம் 30 வயசு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உடனேவே நம்மளை துரத்துறது முட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான எலும்பு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. இதில் கால்சியமும் பாஸ்பரஸும் குமிஞ்சு கிடக்குதுங்க. அதனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் இந்த கீரை. ஸோ தினமும் சாப்பிடுங்க. சிறுநீரகத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்ததுன்னா அதை சரி பண்ணக்கூடிய திறமை, ஆற்றல், சத்து இதில் இருக்குதுங்க. அப்புறமா கண்புரை நோய், 50 வயசு 60 வயசு ஆயிட்டுனா கண்புரை, மாலை, இந்த மாதிரியான நோய்கள் வராமல் பிற்காலத்தில் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குது. குழந்தைங்க இல்லை குழந்தை உண்டாயிருக்கும் போதே இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த கண்புரை நோய், மாலைக்கண் நோயெல்லாம் வராமல் தடுக்கலாங்க. அப்புறம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தலைமுடி உதிர்வு, அதை சரி செய்யக்கூடிய சக்தி மிகுந்த கீரை. அப்புறம் இன்னொரு பிரச்சனை பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் நிறையா இருக்கும், சரியாக வராது, வந்தால் வயிறு வலிக்கு, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுங்க. அதையெல்லாம் சரி பண்ணும். அப்போ எல்லாரும் அதிகமாக எடுத்துக்கலாம், குழந்தைகளும் பெண்களும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டிய கீரை அப்படின்னா இந்த பசலைக்கீரை. அடுத்து வெள்ளைப்படுதல் நோய், உடல் உஷ்ணத்தினால வெள்ளைப்படுதல் நோய் இருந்ததுன்னா இதை நீங்கள் 5 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க, ஏதோ ஒரு வகையில் கூட்டாவோ இல்லை பொரியலாவோ இல்லை சூப்பாவோ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 நாளில் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனைகளை அண்டவே விடாது. வாய்ப்புண், வயிற்றுப்புண், உதட்டுப்புண், இப்படி எந்த மாதிரியான புண்கள் வந்தாவே நம்ம உடனே நமக்கு ஞாபகம் வர்றது எதுவாக இருக்கும்னா மணத்தக்காளி கீரை. ஆனால் அது நமக்கு அடிக்கடி கேட்டதுனால அது நமக்கு தெரியுது. ஆனால் எல்லா புண்களையும் ஆற்றக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் புண்கள் இருந்தது அப்படின்னா இவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலராக சாப்பிட்டுட்டா ஏங்க இதெல்லாம் வரப்போகுது. அப்புறம் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கும் சக்தி, ஆற்றல் மிகுந்த கீரை. மாரடைப்பு வராமல் தடுக்குவாங்க. இப்போல்லாம் கேட்குற செய்தியெல்லாம் மாரடைப்பு நோய் அப்படின்னு தான் கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி கீரைகளை உணவில் தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் ஹாப்பியாக இருக்கலாங்க. அடுத்து இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷனாக எனக்கா கொழுப்பு இருக்குது, எனக்கா நீரிழிவு நோய் இருக்குது, இந்த மாதிரிலாம் எல்லாரும் சொல்கிறத நம்ம சகஜமாக கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரியான அந்த காலத்தில் இது மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. காரணம் என்ன, அவங்க எடுத்துக்கிட்ட கீரைகள் தான் காரணம். ஸோ இந்த கீரைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது கெட்ட கொழுப்பை சேர விடாமல் தடுக்கும் சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் பிபி அதிகமாக இருந்ததுன்னா ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுங்க. முட்டு வலி மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு மூட்டு வீக்கம் கூட இருக்கும், அதையும் சரியாக்கும். இப்போல்லாம் உடல் எடையை குறைக்கணுமா, அந்த அந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த டயட்டிஷியன் என்னெல்லாமோ சொல்கிறாங்கங்க. தடிக்கு விழுந்தால் தெருவுக்கு 4 இந்த மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்காகவே மையங்கள்லாம் இருக்குது. எதுக்குங்க, வீட்டில் மாடி தோட்டத்தில் அழகாக இந்த கீரைகளை ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகுக்கு அழகு சேர்க்கறது மட்டும் இல்லை, ஆரோக்கியம் சேர்க்கக்கூடிய இவங்களை ஈஸியாக வளர்த்து பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். நம்மளும் இல்லை அழகாக ரொம்ப லீனாக ரொம்ப அழகாக ஆரோக்கியமாகவும் இருக்கலாம்ல. ஸோ கண்டிப்பாக இவங்களெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க, மாடி தோட்டம் வைப்பீங்கன்னு நம்பிக்கையோட நான் இப்போ இந்த கீரைகளை பறிக்க போகிறேன். நம்ம 2 கீரைகள், கொடி பசலையில் பச்சையையும் பறிக்க போகிறோம்,
சிவப்பையும் பறிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு சூப் வெரைட்டி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பக்கோடா ஒன்று போட போகிறோம். 2 ரெசிபிங்க இன்றைக்கி நம்ம வீட்டில். இதில் எப்படியாவது சாப்பிட வைக்கணும்ல. யாருக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நம்ம விதவிதமாக சமைச்சு வச்சுருவோம். பிடிச்சவங்க பக்கோடா எடுத்துக்கட்டும், பிடிக்காதவங்க சூப் எடுத்துக்கட்டும். நீங்களும் வீட்டில் சமைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கங்க. வெரைட்டியாக ட்ரை பண்ணுங்கள். அந்த வெரைட்டியில் எந்த வெரைட்டி யாருக்கு பிடிக்கோ எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. ஓகேவா? நம்ம இப்போ பறிச்சிட்டு காமிக்கிற ஒரு கைட்டை என்னால் பறிக்க முடியலைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பறிச்சுக்கிட்டோம் பக்கோடாக்கும் சூப்புக்கும். ஓகே, வாங்க அப்படியே நம்ம கிச்சனுக்கு போய் சமையலை பார்ப்போங்க. கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த கீரைகளை எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியும் எடுத்து வச்சுட்டோம். இங்கே பாத்திரத்தை ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. சீரகம் பொரிஞ்சோடனே ஒரு 6-7 பூண்டை தோலோடு தட்டி போட்டுக்கலாங்க. இடித்து போடுங்க, அதுதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட இந்த அளவுக்கு இஞ்சியையும் இடித்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து இறங்கணும். இந்த சூப்புக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்குங்க. நல்லா வறுத்துட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வறுத்த உடனே நம்ம 1 டம்ளர் தான் சூப்பு போட போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு கீரைகளை அதில் போட்டுக்கலாம். கீரையையும் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, வெண்டைக்காய் மாதிரி இதில் ஒரு பிசு பிசுக்கு தன்மை வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் சூப் அப்படின்னா. நல்லா வதங்கி சுருளணுங்க. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாட்டு தக்காளி நம்ம வீட்டில் பறிச்சிட்டு வந்தது. ஒரு தக்காளியை கட் பண்ணி அது உள்ளே போட்டுக்கலாம். நல்ல புளிப்பு சுவையோடு இருக்குங்க. புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு நாட்டு தக்காளி போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம வீட்டு தக்காளி நல்லாவே புளிக்குதுங்க. அதையும் நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். இந்த சூப் வந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது. இதோட சத்துக்கள் வீணாக போயிடும். ஸோ சரியான அளவில் நல்லா கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு பொடி போட்டு சாப்பிடணும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டாச்சு, கொதிக்கட்டுங்க. இந்த அளவு கொதி வந்துடுச்சு. இலையோட அந்த நிறமெல்லாம் மாறி இருக்கு. ஸோ வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம இடிச்சு வச்ச மிளகு போடுறோம். சாதாரணமாக நான் மிளகு வந்து குடிக்கும் போது தான் போட்டு கொடுப்பேன் சூப்புக்கு. ஆனால் இந்த சூப்புக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே அதுவும் இடிச்சு போடுறேங்க. பொடி பண்ணது கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட மட்டன் சூப்லாம் வைக்கிறோம்ல அந்த ஃப்ளேவர் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட் டைம் கொடுத்து அதில் ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணுங்க. நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை அப்படி கீழே இறக்கி வச்சு அந்த ரெஸ்ட் டைம் இருக்கும்போது அதை சும்மா இப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்தேங்க. எனக்கே நம்ம கீரையில் தான் வச்சோமா இல்லைன்னா ஈரல் ஏதாவது வாங்கினோமா அப்படிங்கிற அளவுக்கு டவுட்டாக இருக்கிற அளவுக்கு ஈரல் சூப்போட அந்த ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நாங்க குடிக்க போறோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல விதவிதமா ட்ரை பண்ணி பாருங்க. மாடி தோட்டத்துல இந்த மாதிரி கீரைகளை வச்சு ஹெல்த்தியாவும் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.